ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹைடெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ட்ரான் லிங்க் ப்ரோ அப்ளிகேஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து ட்ரான் லிங்க் ப்ரோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலரில் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ட்ரான் லிங்க் ப்ரோ. ஸோ அதுதான் இந்த லோகோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான் லிங்க் ப்ரோ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வந்து பை பண்ணி வச்சுருக்கலாம் சரிங்களா, காயின். அந்த காயினை வந்து நம்ம இங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரான் லிங்க் ப்ரோவில் சரிங்களா. எந்த எக்ஸ்சேஞ்சில் வச்சுருந்தாலும் பை பண்ணி வச்சுருக்க காயினை வந்து இங்கே வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் செல் பண்ணும்போது இங்கேருந்து நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சுக்குனாலும் கொண்டு போய் இது செல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரான் லிங்க் ப்ரோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்சேஞ்சிலே நம்ம வச்சுருந்துருக்கலாம். எதுக்காக நம்ம இங்கே கொண்டு வந்து மறுபடியும் பை பண்ணது இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து செல் பண்ணணும், அங்கே செல் பண்ண கொண்டு போகணும் அப்படின்னா, சப்போஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வந்து மெயில் ஐடி வந்து பிளாக் ஆயிடுச்சு மறந்துட்டோம் அப்படிங்கும்போது நம்ம பை பண்ண காயின் எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். ஸோ அதனால தான் பை பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச், செல் பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச், மற்றபடி காயின்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ட்ரான் லிங்க் ப்ரோ வாலெட்டில் வச்சுருக்கிறது வந்து நம்ம கையில் நம்ம பர்ஸ் இருக்கிற மாதிரி சரிங்களா. நம்ம காயின் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் செல் பண்ணணும்னா இங்கேருந்து எக்ஸ்சேஞ்சில் போய் செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த காயினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ட்ரானை வந்து நீங்கள் பிட் காயினை மாற்றணும்னா டேரெக்டாக நீங்கள் மாற்றிக்க முடியும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் ட்ரான் லிங்க் ப்ரோ யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு இப்படி தான் காமிக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இதில் வந்து டேர்ம் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ நீங்கள் டைம் இருக்கும்போது ரீட் பண்ணுங்கள். ஸோ அக்ரி கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ நேம் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் ஒன்று இருக்கணும், ஸ்மால் லெட்டர் ஒன்று இருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வேறு இருக்கணும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக அவங்க கொடுத்த மாதிரியே நீங்கள் கொடுத்துருங்க உங்களோட பாஸ்வேர்டை. ஸோ நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி எல்லா பாஸ்வேர்டும் கொடுத்தா தான் இது வந்து க்ரீன் கலரில் மாறும். அப்பர் இருக்கணும், லோயர் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் சரிங்களா. பாஸ்வேர்டு ரீபாஸ்வேர்ட். ஓகே, கிரியேட் வாலெட் கொடுத்துருங்க. ஸோ பேக்கப் நவ், நெக்ஸ்ட் பேக்கப் நவ், வி மெமோஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேக்கப் கீ காமிக்கும். ஸோ அந்த உங்களுக்கு வந்து அது ஷோவ் ஆகாது, எனக்கு வந்து ஷோவ் ஆகுது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம ட்ரான் லிங்க் ப்ரோவில். இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி இன்னொரு கேமரா இருந்தது மொபைல் நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி பேக்கப் நவ் ஆப் அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் அதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டூன்னு சொல்லி காமிக்குது. டூவில் வந்து என்ன காமிச்சது, என்ன எனக்கு இருந்தது அப்படிங்கிறது கேட்குது. ஸோ என்ன வேர்டு எனக்கு அது இருந்ததோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். இப்போ 12 காமிக்குது. 12 எனக்கு என்ன வேர்டு இருந்ததுன்னு கேட்குது. ஸோ அதை நான் கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் காமிக்கிறேன். இப்போ 4 கேட்குது. 4ல் எனக்கு என்ன இருந்ததுங்கிறத நான் கொடுத்துட்டு டன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் காமிக்கும். எனக்கு காமிச்சதான் உங்களுக்கு காமிக்கணும் இல்லை. ஸோ நம்ம இது ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். இதில் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து ட்ரான் இருக்குது, யூஎஸ்டி இருக்குது, யூஎஸ்டிடி. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான காயின்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் கொண்டு வந்து வைக்கணுன்னாலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆனோடனே நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ப்ளஸ்ன்னு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம டச் பண்ணுறோம். அதை டச் பண்ணோடனே நமக்கு இப்போ எந்த காயின் வேணுமோ அந்த காயினை வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வந்திருக்கலாம். இப்போ வந்து நான் மெட்டா ஃபியூச்சர் காயினை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த வந்துருச்சு பாருங்கள், மெட்டா ஃபியூச்சர் காயின். ஸோ இதை நான் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோடனே நமக்கு வந்து இது வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த காயின் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காயினை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நான் இப்போ இதை ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன காயின் வேணுமோ அந்த காயின் வந்து இதில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே
பாருங்கள் நான் பண்ண 2 காயினுமே வந்துருச்சு. எனக்கு பிடிடி வந்துருச்சு, மெட்டாஃபியூச்சர் காயினும் எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த காயின் வேணாலும் நம்மளோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து சென்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சென்ட் இருக்குது, ரிசீவ் இருக்குது, ஸ்வாப் இருக்குது. ஸோ நம்ம வந்து எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இதில். ஸோ எப்படி சென்ட் பண்ணுறது, வேறு எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்ம எதுக்கு எப்படி கொண்டு வர்றது, எப்படி ரிசீவ் பண்ணுறது, எப்படி ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோஸ் எல்லாமே நான் அதை பற்றி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.